ரூபாய் பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்கவில்லை என கூறி விழுப்புரம் மாவட்டம் அக்கூர் ஊராட்சி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலிப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலிப்துல்லா, போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறாங்க. தற்போதைய நிலை அங்கு என்னவாக இருக்கு? வணக்கம் ஷாம். கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வசித்து வரும் குடும்ப அட்டைதாரருக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களில் உள்ள வீடுகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 21வது நாளாக சாலை மறியல் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள அகூர் ஊராட்சி கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அமைச்சரிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி ஆத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த அகூர் மற்றும் அது சுற்றியுள்ள தனியல் உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிராம மக்களை போலீசார் கைது செய்ய வந்தனர். அப்போது போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் கிராம மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு சில நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பொதுமக்களை கைது செய்து திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.